அதுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி அதனால் அவங்க தான் கடைசியில் ஜெயிலுக்குள்ளே போகிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதாவது இந்த மாதிரி சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த முத்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை தந்துக்கிட்டு எப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் அந்த ஃபினான்சியரும் சேர்ந்து, அதாவது அவங்க தான் அந்த ஃபினான்சியர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மனோஜ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கூட அவன் போலியாக அந்த மாதிரி சைன் போட்டு இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்கா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அவன் உள்ள போயிடும். அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தில் எல்லாரும் கிடந்து கதறிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவருமே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜையுமே இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கு காரணம் சிந்தாமணி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மீனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தாமணி வந்து இந்த மாதிரி மிரட்டுறாங்க. அவன் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியுமே ஆனால் அதுக்கெல்லாம் சிந்தாமணி கொஞ்சம் கூட அசர மாட்டேங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வாபஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி முத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கும்போது விஜயா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த ஃபினான்சியர் என்ன இப்படி இருக்காரு, அந்த ஆள் முன்னாடி தான் நினைக்க நாங்கள் சைன் பண்ண சொன்னோம், அவர் தான் இந்த மாதிரி கையெழுத்தே போட சொன்னார், சிந்தாமணியும் கூட தானே இருந்தாங்க, இப்படி இருக்கும்போது எப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்கு. அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா என்னமா சொல்றீங்க அப்படின்னு கேட்கவே அதுக்கு விஜய் ஆமா அந்த மாதிரி அவங்க தான் இந்த மாதிரி சைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே முத்து அட என்னமா நீங்க இதை இப்போ சொல்றீங்க, அன்னைக்கெல்லாம் சொல்லியிருக்கணும், அப்பவே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும், இந்த மாதிரி இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்த டேட்ல அந்த மாதிரி சைன் பண்ணீங்க அப்படின்ட்டு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு விஜய் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு குறிப்பிட்ட ஒரு டேட்டை சொல்றாங்க. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு முத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு மறுபடியும் வராங்க. வந்து இந்த மாதிரி அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி சொல்றாங்க, சார் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, அவங்க தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி மாட்ட வச்சிருக்காங்க, ஃபினான்சியர் தான் இந்த மாதிரி சைன் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க முன்னாடி தான் இந்த மாதிரி இவனுமே சைன் பண்ணியிருக்கான், ஸோ எல்லாருமே இந்த மாதிரி வேணுட்டே பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வீட்டு அபகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லியுமே ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்பெக்டர் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து இந்த மாதிரி ரொம்ப நேரமாக கேட்டதுனால சரி நான் கூட வரேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. எங்கே அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஃபினான்சியரோட ஆஃபீஸ்க்கு தான். ஸோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த டேட்டில் இந்த மாதிரி அவங்க முன்னாடி தான் அவங்க சைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த மாதிரி அந்த ஃபினான்சியரோட ஆஃபீஸ்க்கே வராங்க. அந்த டைமில் அந்த ஃபினான்சியர் அந்த ஆஃபீஸில் இல்லை. ஸோ அங்கே இருந்த அந்த ஸ்டாஃப்ட்ட குறிப்பிட்ட அந்த டேட்டை சொல்லி இந்த மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட சொல்கிறாங்க. அவங்களும் காட்டுறாங்க. காட்டினா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க முன்னாடி தான், அதாவது அவங்க சொல்லி தான், அதாவது சிந்தாமணி அந்த ஃபினான்சியரும் சொல்லி தான் இந்த மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபினான்சியரும் சிந்தாமணியும் வராங்க. அதை பார்த்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க, இன்னும் ஏதாவது அதாவது இந்த மாதிரி அந்த மனோஜ் உள்ளே வைக்கிறதுக்கு கூடுதலாக ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் அவரை உள்ள வைக்க எந்த தகவலும் தேவைப்படலை, இப்போ உங்கள் 2 பேரையும் உள்ள வைக்கிறதுக்கு தான் ஜெயில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்ட சிந்தாமணி பார்த்தீங்கன்னா கொய்யால என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது, நம்ம வச்சா அப்போ நமக்கே திரும்பிருச்சே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.